தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டதால் விவசாய குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கௌரப்பாறை கிராமத்தில் 5 தலைமுறையாக வசித்து வரும் விவசாய குடும்பங்களுக்கு சொந்தமான வழிபாதையை திமுக துணைத் தலைவர் சூர்யா தனபால் வீடுகள் கட்ட தகுதியில்லாத நிலத்தை விற்பனை செய்வதற்காக விவசாய குடும்பங்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து வழியை அபகரித்துள்ளார். அதோடு அங்குள்ள தேக்கு மரங்களையும் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் இதில் தலையிட்டு நீதி வழங்க வேண்டும் என விவசாய குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன பண்ணாங்க, நாங்க 7 தலைமுறையா இதுல வழி பாதை எங்களுக்கு இருக்கு. அந்த பக்கம் இவளுக்கு லீஸுக்கு விட்ட நிலத்துக்கு பதில் அந்த பக்கம் நிலமும் எங்களுக்கு இருக்குதுங்க. அந்த நிலத்துல போய் நாங்க விவசாயம் பண்ணணும். இவர் வழி இப்போ பிளாக் பண்ணிட்டாருங்க ரோட. நீங்க பிளாட்லயே போய்க்கோங்க, இதுல வழி வேண்டாம் அப்படின்னு தேக்கு மரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு கம்பி வேலி போடுறதுக்கு கல்லெல்லாம் போட்டு வச்சுட்டாருங்க. வழி விட மாட்டேன்றாரு. எங்களால இன்னும் செய்ய முடியல அவர் எதிர்த்து. வாடகை விலையை உயர்த்த வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டத்தில் ஜேசிபி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் என அனைத்தும் விலை உயர்ந்து விட்ட நிலையில் தங்கள் வாழ்வாதாரம் மட்டும் அப்படியே உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். ஜேசிபி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் கட்டட பணிகள், சாலை பணிகள், சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யும் பணி, நிலம் சமன்படுத்தும் பணி, விவசாய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே விடியா திமுக அரசு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிளாஸ்டிக் கழிவுகள் தீப்பிடித்து எரிந்து துர்நாற்றத்துடன் கரும்புகை வெளியேறியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு மற்றும் உரக்கிடங்கு சிதம்பராபுரத்தில் உள்ளது. இங்கு கோவில்பட்டி நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென அந்த குப்பை கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. அதிக அளவு பிளாஸ்டிக் குப்பைகள் இருந்ததால் கரும்புகையுடன் துர்நாற்றம் வீசியது. விடியா திமுக அரசின் நிர்வாகம் குப்பைகளை தரம் பிரிக்காமல் கொட்டியதே தீ விபத்து காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.